வணக்கம் வீலன் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஃப் நாட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஜி. ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆர் எல்ஸ் ஜி காம்போசிட் எஃப், ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோவை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா, எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வெளியே போட்டு ரெண்டாவது இருக்கிறத எக்ஸ் கூட சேர்த்து உள்ளே போடணும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் கற்றுக்கினீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து இந்த கம்பல்சரியாக வரும். அதனால் கற்றுங்க. ஸோ வாங்க இந்த சம்குள்ள எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோன்னா தயவு செஞ்சு ஒரு 20 டைம்னா அதிகமாக இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு சம்முமே. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2x + 3 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 - 2x, h ஆஃப் எக்ஸ் வந்து 3x. ஸோ நான் இதை சிம்பிளாக சொல்லி தர போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துங்க. எல்ஹெச்எஸ்ல என்னென்ன இருக்குது? எஃப் காம்போசிட், ஜி காம்போசிட், ஹெச்னு இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணிக்கணும். ஜி காம்போசிட் ஹெச். ஜின்றது என்னது? 3x காம்போசிட். இதை மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க. ஓ, ஜின்றது அது இல்லையா, 1 - 2xன்றது ஜி காம்போசிட், ஹெச்ன்றது 3x. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸுக்கு மட்டும் வரணும், ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா 1 - 2 × 3xன்னு வருமா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 1 - 6x, ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் நாட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச். எஃப்ன்றது என்னது? 2x + 3 காம்போசிட். ஜி நாட் ஆஃப் ஹெச்ன்றது 1 - 6x. பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற ஒன்றுத்துக்கு வரும், ஓகேங்களா? அப்போ 2 × 1 - 6x + 3. ஸோ இதை நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ 2 1s are 2 and 2 6 are 12 + 3. அப்போ 2 + 3 5 - 12x. ஸோ இவ்வளோ தான், ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இவ்வளோ தான் ஈஸியாக கற்றுக்கலாம். இதேமாரி ரைட் ஹேண்ட் சைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம் வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் நாட் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் காம்போசிட் ஜி தான் இருக்குது. எஃப்ன்றது என்னது? 2x + 3 காம்போசிட். ஜின்றது x - 1 - 2x. ஸோ பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரப்போகுது, ஓகேங்களா? அதை மட்டும் நான் வச்சுன்னா, அப்போ 2 × 1 - 2x + 3. 2 1s are 2, 2 2s are -4x, அப்புறம் +3. 2 + 3 5 - 4x. ஸோ இது வந்து எஃப் காம்போசிட் ஜி. அது கூட ஹெச் சேர்த்துக்கு பார்க்கலாம். ஸோ எஃப் காம்போசிட் ஜின்றது 5 - 4x நாட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது 3, ஓகேங்களா? ஸோ பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரும்னா 5 - 4 × 3x, 5 × 12ன்னு வரும். அவ்வளோதான். 4 × 3 12. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம கணக்குப்படி ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலாக வரதுனால, ஓகேங்களா, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஹென்ஸ் ப்ரூவ், லைக் ஹென்ஸ் வெரிஃபைட், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தயவு செஞ்சு இந்த சம்மை கற்றுங்க. இந்த மாதிரி நிறைய சம் இருக்குது, ஓகேங்களா? மொத்தம் 5 6 இருக்குது. அதில் கே சம்மும் இருக்குது. கே சம்மும் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு போய் ஃபஸ்ட்டு சம் இதை நீங்கள் கம்பல்சரியாக கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், ஓகேங்களா? ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் மறக்காதீங்க. அதேமாரி சொல்லிகிட்டே ஒரு 5 வாட்டி எழுதுங்க. பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும்தான் வரும், ஓகேங்களா? அதை மட்டும் சொல்லிட்டு எழுதிங்க. மைண்டில் ஒரு 5 டைம்ஸ் எல்லா சம்மே போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.23, அப்புறம் 1.24, 1.45ல் 8th சம்மில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இந்த 3மே இந்த 5 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், வாங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x + 3. இது 2 தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஃப்எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப்
f of x ஓகேங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு f of x g of f of xன்றது 3x plus 1, அதை திருப்பி தூக்கின்னு போய் f of xல போடுங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே தூக்கின்னு வந்து இந்த எக்ஸ்குள்ளே போடுங்க. ஸோ அதுதான் நான் ஷார்ட்டாக இங்கே ஒரே லைன்லேயே எழுதுகிறேன் பாருங்களேன். ஸோ g of xன்றது x plus 3 காம்போசிட் 3x, fன்றது 3x plus 1 காம்போசிட் 3x plus 1. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இதில் உள்ளே போடுங்களேன். x plus 3 காம்போசிட், இதில் இருக்கிறது எடுத்துகிட்டு வந்து போட்டால் 3x plus 1 plus 1. ஸோ x plus 3, இதை கூட எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 into 3 9x, 3 plus 1 3 plus 1 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணால் x plus 3 காம்போசிட் 9x plus 4. ஸோ இதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னா இங்கே இருக்கிற மொத்தமே இங்கே இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் சொந்தமானது. அப்போ 9x plus 4 plus 3 இருக்கிறதுனால 3, அப்போ 9x plus 7. ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு, GFF. அதேமாரி இப்போ FGG கண்டுபிடிக்கலாம். இப்போ F காம்போசிட் G காம்போசிட் G of x, அப்போ Fன்றது என்னது 3x plus 1 காம்போசிட் x plus 1 x plus 3. ஓகே, ஒரே நிமிஷம் வாங்க பார்க்கலாம். ஸோ x plus 1 அதேமாதிரி x plus 3 நோ x plus 3 FGயும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3x plus 1 காம்போசிட் x plus 3 plus 3ன்னு வரும். ஸோ அது 9 ஆகிடும். 3x plus 1 காம்போசிட் x plus 9. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 into x plus 9 plus 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x plus 27 plus 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x plus 28. ஸோ இது ரெண்டுமே செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 1 நம்மளுக்கு கிவன் படி 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால 9x plus 7 ஈக்குவல் டு 3x plus 28. ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 7 இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 9x minus 3x 28 minus 7. ஸோ மீதி 6xன்னு வரும். இதில் 27 போச்சுன்னா மீதி 21ன்னு வருமா. ஒரே நிமிஷம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மிஸ்டேக் தான். இந்த 3 plus 3 வந்து நம்ம 9 போட்டிருக்கோம். ஸோ அது 6ன்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அது 6, இங்கேயும் 6. அப்போ 6 3s are 18, 18 plus 1 19. ஸோ இங்கேயும் 19 வரும். அண்ட் தென் 19 minus 7 12. அப்போ x equal to 12/6 ஓகேங்களா. அப்போ 12/6 வரும் 2ன்னு வரும். அதாவது x equal to 2. அதாவது இந்த ஈக்குவேஷன்லையும் அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்லையும் நீங்கள் 2 சப்ஸ்டிட் பண்ணால் ரெண்டுத்துலையுமே 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் x equal to 2ன்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம் நீங்களே போட்டுருவீங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் சம் f of x x minus 1 g of x 3x plus 1 h of x x square அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு f not g காம்போசிட் h இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு f காம்போசிட் g வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா
எஃப் நாட் ஆஃப் ஜி. எஃப்னது எக்ஸ் மைனஸ் ஒன், காம்போசிட் ஜின்றது 3x + 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் சொந்தமானது. அப்போ 3x + 1, நெக்ஸ்ட் இங்கே ஒரு -1 இருக்குதுன்னா -1. அப்போ 3x + 1 -1 0 ஆகிட்டு அது இதுவாகிடுறதுனால 3x மட்டும் இருக்கும். அது கூட என்ன சேர்க்கணும், இப்போ காம்போசிட் ஹெச்சை சேர்க்கணுமா? அப்போ 3x, இது ஃபுல்லாக 3x காம்போசிட், ஹெச்ன்றது x². இங்கே இருக்கிற ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் போட்டோன்னா 3 × x². ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச். அப்போ ஜி நாட் ஹெச், ஜின்றது என்னது 3x + 1, நாட் ஹெச்ன்றது x². இங்கே இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸுக்கு மட்டும் போட்டிங்கன்னா 3x² + 1ன்னு வருமா? அவ்வளோதான். இது கூட எஃப் நாட் ஆஃப் ஜி ஆர் நாட் ஆஃப் ஹெச்ன்னு சேர்த்தனா, ஸோ எஃப்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் காம்போசிட் 3x² + 1. இது இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிறத மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x² + 1 அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு -1 + 1 கேன்சல் ஆகிட்டு 3x² மட்டும் வரும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இது வந்து ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மை ஒரு 5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லையோ இல்லை நான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லையோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆர்எல்ஸ் நீங்கள் மகப்பாவது அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துங்க. வாங்க இதுலேயே 2வது சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது x², ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது x + 4. ஸோ சிம்பிளாக நீங்களே நோட் எடுத்து இதை போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் நாட் ஜி காம்போசிட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கணும். எஃப்ன்றது x² அண்ட் நாட் ஜின்றது 2x. ஸோ இங்கே இருக்கிற மொத்தமே இங்கே இருக்கிற எக்ஸுக்கு போய் சேர போகிறதுனால 2x, அதுக்கு மேலே தான் ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x² பண்ணால் x². ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வரும். அது கூட இப்போ என்ன வரப்போகுது, எஃப் நாட் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ 4x², எஃப் நாட் ஆஃப் ஜின்றது 4x², நாட் ஹெச்ன்றது x + 4. ஸோ அந்த x + 4 வந்து இங்கே கம்மிட் ஆக போகுது. இங்கே இருக்கிற மொத்தமே வந்து இங்கே இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரப்போகிறதுனால x + 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா பண்ணுறீங்க, அதர்ஸ் இதோட நிறுத்திடுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியே சொல்லித்தரேன். a² + b² ஃபார்மேட் தெரியுமா? a + b ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² + 2ab. அப்போ 16, 4² வந்து 16 + 8x வரும். ஓகேங்களா? ஸோ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 4x² + 4 × 16 64 + 32x. ஸோ இது வரும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆர்எல்ஸ் நீங்கள் இதோட விடுறதுனாலும் விடலாம், 1 மார்க் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வைக்கலாம். 1 மார்க் இதை வச்சிங்கன்னா 1 மார்க் கட் பண்ணுவாங்க, இதை வச்சிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இதை வச்சிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ LHS RHS கண்டுபிடிக்கலாம். ஸோ RHSல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா h இதுதான் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜி நாட் ஆஃப் ஹெச். ஜி என்னது 2x, ஹெச் என்னது x + 4. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. அப்போ பண்ணால் x + 4ன்னு வரும். ஸோ இதை பண்ணால் 2x + 4 8ன்னு வருமா? அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிளாக 8 போடாச்சு. இது கூட எஃப் சேர்த்துக்குங்க. ஸோ எஃப்ன்றது x², ஜி நாட் ஆஃப் ஹெச்ன்றது 2x + 8. ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போட்டோன்னா 2x + 8 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பண்ணனா 4x² + 64 + 2 16 16 × 2 32x. ஸோ இதுதான் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் விடலாம். இதை ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப
ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சர் நம்ம வச்சா ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சு எழுதிடுங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க மூணாவது சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது 3x மைனஸ் 5. இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, எஃப் காம்போசிட் ஜி நாட் ஹெச். இதில் ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது எஃப் நாட் ஆஃப் ஜி. சேம் தான், ஓகேங்களா, எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் நீங்கள் பாருங்க, ஓகேங்களா. ஸோ சேம் தான். எஃப்ன்றது எக்ஸ் மைனஸ் 4 நாட் ஜின்றது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்கிற மொத்தமே எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்தோன்னா எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் அண்ட் 4. இது வந்து எஃப் நாட் ஆஃப் ஜி கூட ஹெச்எக்ஸ் சேர்க்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 நாட் ஹெச்ன்றது 3x மைனஸ் 5. எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதோட விரத்தும் ஆன்சர் தான், ஓகேங்களா. இதை நான் லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். ரைட் ஹேண்ட் சைடு அப்போ எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச். ஸோ எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச்சில் ஃபஸ்ட்டு ஜி நாட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிங்க. ஜின்றது எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஹெச்ன்றது 3x மைனஸ் 5. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல போட்டோம்னா 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் இருந்தது எக்ஸ் மைனஸ் 4 நாட் ஜி 3x ஸ்கொயர் மைனஸ் 5. ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட்டில் போட்டிங்களே நினைக்காதீங்க, ஓகேங்களா. ஸ்லோவாக தான் நான் தான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்துங்க, தெரியுதா? ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸுக்கு போட்டோம்னா 3x ஸ்கொயர் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதுவும் சேமாக தான் வந்திருக்கும். இது வரையும் விட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, நான் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ ஏன்றது 3x-ஆ, அப்போ 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ன்றது 25. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 15 into 30 மைனஸ் 4. ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25ல் இது போச்சுன்னா மீதி 21 ப்ளஸ் 21. ஸோ அதே தான் இங்கே வரும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ஒரு இடத்துல போட்டோன்னா இன்னொரு இடத்துல போட தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு இந்த சம்ம முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான, ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக போடலாம். தமிழ் மீடியம் பசங்களும் இதை கற்றுக்கணுன்னா தமிழ் மீடியம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் தென் பாய், யூஆர் ஆர்ஜே அருண் வித் வீலன் தமிழ்.